வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட ரெகுலரான அப்டேட்டை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம சேனலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் ஐடியாஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்டு பிஸ்னஸ் அப்டேட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொபைல் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிஸ்னஸோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருத்தவங்களாவது கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம மொபைலில் தண்ணியில் போட்டிருப்போம். தண்ணியில் போடுறதுனால நம்ம ஃபோன் வந்து வீணாகிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லியான மொபைலில் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால லோ பட்ஜெட்டில் இருக்க மொபைலில் கூட நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணால் அதை நம்ம வந்து மழையில் தண்ணியில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸோட அட்வான்டேஜ். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அவங்க ஃபோனை தண்ணியில் இப்போ மழையில் போகிறாங்கன்னா ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோட்டிங் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை நார்மலாக மழையில் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸோட அட்வான்டேஜ். வாங்க நம்ம இந்த பிஸ்னஸோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, நம்ம மொபைலில் இருக்க சிம் கார்டு, மெமரி கார்டு, பேட்டரியாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடணும். ஸ்டெப் 2, அடுத்தது நம்ம அந்த ஃபோனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தென் மிஷினில் நமக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் கொடுத்துருப்பாங்க, அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டெப் 3, அதுக்கப்புறம் அதை ஒரு பவுச்சில் போட்டு நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த மொபைலுக்கு ஏற்ற சைஸில் அதில் நிறைய பவுச் கொடுத்துருப்பாங்க. நம்ம மொபைலுக்கு எது ஃபிட் ஆகுதோ அந்த பவுச்சில் நம்ம கரெக்டாக போட்டுடணும். ஸ்டெப் 4, அடுத்தது அந்த மிஷினில் ப்ரூஃபிங்காக லிக்விட் கொடுத்துருப்பாங்க சொல்யூஷன், அதை கரெக்டான அளவில் அந்த மிஷினில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினை க்ளோஸ் பண்ணிட்டா ப்ராசஸ் முடிஞ்சிடுது. இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்ன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் மட்டும் வாங்கினா போதும். இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா இருக்கும், அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு தேவைப்படுற ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் மிஷினை வாங்கிடலாம். இதுக்கு தேவைப்படுற ப்ரூஃபிங் லிக்விட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின் வாங்க கொடுக்குறவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்கான ட்ரைனிங்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் டீட்டெயில் பார்ப்போம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பவுச்சே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு மொபைலுக்கு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா வரைக்கும் வாங்கலாம். இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மொபைல்னால் ஒரு 400, அதுக்கு மேலே இருக்கிற மொபைல்னால் ஒரு 500 அந்த மாதிரி வாங்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு நீங்கள் கோட் பண்ணுற எலக்ட்ரிக் சார்ஜ், லேபர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் ஆகும். சாலிடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிஸ்னஸில். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மொபைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 4000 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வரைக்கும் கிடைக்கும். இது கிடைக்கணும்னா உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வர லாபம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.